எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் 5% தான், முன்ன பின்ன வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் முக ஸ்டாலின் கடையில் உள்ள வேறுபாடு 24% போயிட்டு. காரணம், எடப்பாடி பழனிசாமியை நாடார்கள் டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை முக்குலத்தோர் ஓபிஎஸ் ஒரு கேடை மாட்டும் வாழாட்டு இருந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார் சசிகலா தினகரன் அந்த நீக்கத்துக்கு. அவரையும் எந்த தேவையில்லாமல் நீக்கும் போது ஓபிஎஸ் மட்டும் முக்குலத்தோர் மட்டுமல்ல பிற ஜாதிகளும் சசிகலா தினகரன் அதை கூட ஏற்றுக்கொண்ட பிற ஜாதிகள் ஓபிஎஸ்ஸை நீக்கினதை ஏற்றுக்கல. அவர் சார்ந்து நின்று பழக்கப்பட்ட ஒரு காமான ஆள், நல்ல ஆள், அவரை போய் ஏன் நீக்கினாங்க? இந்த அளவுக்கு அபகரிக்கும் முயற்சியா? இதுவரை பெரிய கிராப்பராலாம் இருக்கிறாரு. இந்த கிராப்பர்கிட்ட எப்படி நம்ம அதிகாரத்தை கொடுக்க முடியும்? மலை விழுங்கி மகாதேவனா இருக்கிறாரு. எல்லாம் தனக்கு போட்டு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு இரட்டை தலைமையாக இருக்கும்போது 50% வெள்ளாள கவுண்டர் 50% முக்குலத்தோர்னு இருந்ததை ஓபிஎஸ்ஸை நீக்கி சசிகலா தினகரன் இவங்க நீக்கத்துக்கு ஒரு கேடயமாக இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்கி அவர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டாரு. 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு, இன்னும் சொல்ல போனால் விளவங்கோட்டில் 4வது போயிட்டு, விளவங்கோட்டில் 4வது போயிட்டு. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதனால அசம்பிளி வேற என்ன சல்ஜாப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அசம்பிளியில் 4வது போனீங்க? 3வது 4வது போயிட்டீங்க. கன்னியாகுமரியில் 4வது மக்களவையில் போயிட்டீங்க, அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன். விளவங்கோட்டில் ஏன் போனீங்க? புதுச்சேரியில் 4வது போயிட்டீங்க. இந்த 3 இடத்துலையும் நாம் தமிழர் கீழே போயிட்டீங்கன்னா கட்சி பலம் இல்லாத சீமான், எடப்பாடியெல்லாம் ஒரு லீடர் இல்லை. சீமான் லீடர்ஷிப் இமேஜ் உள்ள ஒரு லீடர் கூட நிற்பையா? கட்சி ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு அபகரிக்கும் தன்மை உள்ளவர்கிட்ட கிடச்சிக்கிட்டு அவர் கூட நின்று என்ன ஆக போகுது? அப்படிங்கிற இடத்துல 3 இடத்துக்குள்ள நீங்கள் 4வதே போயிருக்கீங்க.